மார்னிங் ஸ்டூடெண்ட், காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கீ மேனேஜரல் பர்சனல் ஆஃப் எ கம்பெனி. ஒரு நிறுவனத்தின் முக்கிய அதிகாரம் உள்ள நபர்கள் அல்லது முதன்மை மேலாண்மை பணியாளர்கள் அப்படிங்கிறாங்க. கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஆக்ட் ஹேஸ் இன்ட்ரடியூஸ்டு many new concept and key managerial in the personnel. KMP, key managerial personnelனாக்கா KMP is one of them. சரியா? KMP covers the traditional role of managing director and whole time director, and also include some functional head like chief financial officer and chief executive officer and company secretary அப்படிங்கிறாங்க. சரி, நிறுவன சட்டம் என்னது 2013 பல புதிய கருத்துக்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. சரியாப்பா, இந்த நிறுவன சட்டம் 2013 என்ன பண்ணியிருக்காங்க, நியூவாக வந்து கான்செப்ட் புதிய கருத்துக்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவற்றில் ஒன்று நிறுவனத்தில் முக்கிய அதிகாரமுள்ள நபர்கள். சரி, அதில் வந்து ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கேஎம்பியில் இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னு சொல்லியிருக்காங்க. இது நிர்வாக இயக்குனர். கேஎம்பி கவர்ஸ் த ட்ரெடிஷ்னல் ரோல் ஆஃப் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் ஹோல் டைம் டைரக்டர் அண்ட் ஆல்சோ இன்க்ளூட் சம் ஃபங்க்ஷனல் ஹெட் லைக் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் அண்டு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அண்டு கம்பெனி செக்ரட்டரி அப்படிங்கிறாங்க. சரி, அதில் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, இது நிர்வாக இயக்குனர் மற்றும் முழு நேர இயக்குனரின் வழக்கமான தலைமை பண்புகளை உள்ளடக்கியது. இது நிர்வாக இயக்குனர். சரியா? நிர்வாக இயக்குனர். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, முழு நேர இயக்குனர் வழக்கமான தலைமை பண்புகளை இது வந்து உள்ளடக்கி வந்து இருக்குது. மட்டுமில்லாமல் தலைமை நிதி அதிகாரி, தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் நிறுவனத்தின் செயலாளர் போன்ற சில செயல்பாட்டு நபர்களை உள்ளடக்கியது அப்படிங்கிறாங்க. சரியா? கீ மேனேஜர் பர்சனல் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று என்னங்கிறாங்க, மேனேஜிங் டைரக்டர், செகண்டு மேனேஜர், தேர்டு என்ன, சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், அதேமாதிரி ஃபோர்த்து ஹோல் டைம் டைரக்டர். சரியா? சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அதேமாதிரி கம்பெனி செக்ரட்டரி அப்படிங்கிறாங்க. எனி அதர் பர்சன் ஆஸ் மேபி ப்ரிஸ்கிரிப்டு. ஹூ ஆர் த கீ மேனேஜரல் பர்சன். சரியா? அதேமாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னா சார்ட்டில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, நிர்வாக இயக்குனர், மேலாளர், பிரதான நிதி அலுவலர், அதுக்கப்புறம் முழு நேர இயக்குனர், அப்புறம் முதன்மை செயல் அதிகாரி, நிறுவன செயலர், வேறு எந்த நபரும் பரிந்துரைக்கப்படலாம் அப்படிங்கிறாங்க. சரியா? ஹூ ஆர் த கீ மேனேஜரல் பர்சனல். த டெஃபினேஷன் ஆஃப் த டேர்ம் கீ மேனேஜரல் பர்சனல் இஸ் contained in section 251 of the Companies Act 2013. This section status first one is Chief Executive Officer, the Managing Director of the Manager, as the Company Secretary, the Whole Time Director, the Chief Financial Officer and such other officers as may be prescribed அப்படிங்கிறாங்க. சரியா? அதேமாதிரி ஒரு நிறுவனத்தின் முக்கிய அதிகாரம் உள்ள நபர்கள் அதன் அல்லது முதன்மை மேலாண்மை பணியாளர்கள் யார். சரியா? 2013 ஆண்டின் நிறுவன சட்டம் பிரிவு 251 முக்கிய மேலாண்மையில் நிறுவனத்தின் முக்கிய அதிகாரம் உள்ள நபர்கள் என்பதற்கான வரையறை உள்ளது. சரி, அதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, 2013 ஆண்டு நிறுவன சட்டம் 251 பிரகாரம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். முதன்மை பிரதான நிர்வாக அதிகாரி, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். சரி, அதே மாதிரி நிர்வாக இயக்குனர் அல்லது மேலாளர், த மேனேஜிங் டைரக்டர் ஆர் த மேனேஜர். அதே மாதிரி நிறுவன செயலர், செக்ரட்டரி, நிறுவனத்தின் செயலர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹோல் டைம் டைரக்டர், முழு நேர இயக்குனர். அதே மாதிரி சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் அண்டு என்ன பண்ணுறாங்க, சச் அதர் ஆஸ் மே பி ப்ரிஸ்கிரிப்டு. முழு நேர இயக்குனர், முதன்மை பிரதான நிதி அலுவலர் மற்றும் அத்தகைய மற்ற அலுவலர்கள் பரிந்துரைக்கப்படலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபாலோயிங் கம்பெனிஸ் ஆர் ரெக்வயர்டு டு அப்பாயிண்ட் கேஎம்பி. சரியா? முக்கிய மேலே நபரை பணியமர்த்தல். ஒவ்வொரு பட்டியலிடப்பட்ட நிறுவனம், எவ்ரி லிஸ்டட் கம்பெனி. சரியா? எவ்ரி பப்ளிக் கம்பெனி ஹேவிங் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ ₹10 crore ஆர் மோர். அது ஒவ்வொரு பொது நிறுவனமும் என்னது 10 கோடிக்கு மற்றும் அதற்கு மிகையாக பங்கு முதலை கொண்ட நிறுவனம். சரியா? புரிஞ்சுதா?
அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து போர்ட் ஆஃப் டைரக்டர், த கவர்னிங் பாடி ஆஃப் கம்பெனி கார்ப்பரேட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் கால்டு என்னன்னு சொல்கிறாங்க, போர்டு, கால்டு போர்டு. இட் இஸ் எ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் கால்டு டைரக்டர் elected to represent the view of shareholder of a public limited company and to manage the company affairs by establishing policy and implementing them to achieve the goal. They are empowered to take decision on the major issue to lead the company in the right way அப்படிங்கிறாங்க. சரியா? இதே மாதிரி இதில் வந்து என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்துட்டு கம்பெனியின் ஆளும் குழு நிறுவன சட்டத்தின் கீழே இணைக்கப்பட்டுள்ளது. சரி, அது வந்து அந்த கம்பெனிக்கு இதில் என்ன இருக்குன்னா அண்டர் கம்பெனி ஆக்ட் கால்டு போர்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ஒரு வரையறுக்கப்பட்ட நிறுவனத்தின் பங்குதாரரின் கருத்துக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கும் கொள்கையை நிறுவுவதன் மூலமும் இலக்கை அடைவதற்கு அவற்றை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நிர்வாகத்தை நிர்வகிப்பதற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனி நபர்களின் ஒரு குழு ஆகும். சரியா? நிறுவனத்தை சரியான வழியில் வழிநடத்த பிரதான பிரச்சனைகள் மீது முடிவு எடுக்க அவர்கள் அதிகாரம் அளித்தனர். பொதுவில் வாரியம் அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா? நிறுவனத்தில் வந்து நம்ம கொள்கைகளையும் பங்குதாரரின் கருத்துக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கும் கொள்கைகளை நிறுவுவதன் மூலம் இலக்கை வந்து அடைவதற்கும் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நிர்வாகத்தை என்ன பண்ணுறாங்க, நிர்வகிப்பதற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனிநபர்களின் ஒரு குழு ஆகும் அப்படிங்கிறாங்க. அதே நிறுவனத்தை சரியான வழியில் வழிநடத்த பிரதான பிரச்சனைகள் மீது முடிவு எடுக்க அவர்கள் அதிகாரம் அளித்தனர். பொதுவில் வாரியம் அதிகாரம் அளிக்கிறது அப்படிங்கிறாங்க. இன் சென்ட்ரல் த போர்ட் ஆஃப் இஸ் எம்பவர்டு டு செட் த பாலிசி, restructure the objective, evaluate the performance of managing director and senior executive, exercise overall direction, adopt by law, determine and pay the dividend, issue additional shares அப்படிங்கிறாங்க. கொள்கைகளை அமைக்கவும் இலக்குகளை மறுசீரமைத்தல், நிர்வாக இயக்குனர் மற்றும் மூத்த நிர்வாகிகள் செயல்திறனை மதிப்பீடு செய்தல், ஒட்டுமொத்த இயக்கம், சட்டங்கள் ஏற்றுக்கொள்ளுதல், பங்கு ஆதாயம் தொகை நிர்ணயித்தல் மற்றும் செலுத்துதல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா? அதே மாதிரி இன் ஜென்ரல் த போர்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அசிஸ்டிங் த கம்பெனி இன் செட்டிங் broad goal, supporting the management, ensuring the adequate resources available in the company and its utilizationங்கிறாங்க. பொது வாரியம் நிறுவனத்தின் பரந்த இலக்குகளை நிர்வகிப்பதற்கு உதவுகிறது, நிர்வாகத்தை அதிகரிக்கிறது, நிறுவனத்தில் கிடைக்கும் போதுமான ஆதாரங்களை மற்றும் அதன் பயன்பாட்டை உறுதிப்படுத்துகிறது. சரியா? போர்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, பரந்த இலக்குகளை வந்து அடையிறதுக்கும் சரி அதே மாதிரி நிர்வகிப்பதற்கும் வந்து உதவுது. நிர்வாகத்தை வந்து என்ன பண்ணுது, ஆதரிக்குதுங்கிறாங்க. நிறுவனத்தில் கிடைக்கும் போதுமான ஆதாரங்களை அதன் மற்றும் பயன்பாட்டை உறுதிப்படுத்துகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர், சென்ட்ரல் ஆப்டிமம் காம்பினேஷன். போர்ட் ஆஃப் டைரக்டர் shall have an optimum combination of executive and non-executive. சரியா? எக்ஸிக்யூட்டிவ் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் with at least one woman director and not less than 50% of the board of director and cell comprise of non-executive director அப்படிங்கிறாங்க. சரியா? இயக்குநர்கள் குழுவில் அடங்கியுள்ள நபர்கள் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உகந்த கலவை. இயக்குநர்கள் குழு குறைந்தபட்சம் ஒரு பெண் இயக்குநருடன் கூடி செயல்படும் நிர்வாகம் மற்றும் செயல் நிர்வாகம் அல்லது இயக்குநர்கள் மற்றும் நிர்வாக இயக்குனர் குழு 50% கொஞ்சமும் குறைவின்றி செயல் நிர்வாகம் அல்லாத இயக்குநர்கள் மேற்கொண்ட ஒருங்கிணைப்பாக இருக்க வேண்டும். சரி, எப்படி வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இயக்குநர்கள் குறைந்தபட்சம் ஒரு பெண் இயக்குனர் கூடிய செயல்படும் நிர்வாகம் மற்றும் செயல் நிர்வாகம் சரியா அல்லாத இயக்குநர்கள் சரியா மற்றும் நிர்வாக இயக்குனர் குழுவில் 50% கொஞ்சமும் குறைவின்றி செயல் நிர்வாகம் அல்லாத இயக்குநர்கள் சரியா கீழ்கண்ட ஒருங்கிணைப்பாக இருக்க வேண்டும். கீழே வந்து கொடுத்துருக்காங்களே அப்படின்ற சார்ட் மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு
when the non-executive is the chairman. In this case, at least 1/3 of the board of directors shall comprise of independent director and where the company does not have a regular non-executive chairperson, at least half of the board of the director shall comprise independent director அப்படிங்கிறாங்க. சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு செயல் நிர்வாகம் அல்லாத இயக்குனர் தலைவராக இருக்கும்போது இதில் குறைந்தபட்சம் 1/3 செயல் நிர்வாக இயக்குனர்கள் சுதந்திர இயக்குனர்களாக இருக்க வேண்டும். சரியா, அவங்க வந்து எப்படி இருக்கணும், சுதந்திர 3/1 என்ன இருக்கணும், செயல் நிர்வாக இயக்குனர்களாக சுதந்திர இயக்குனர்களாக எப்படி இருக்கணும், அவங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரியா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனிக்கு வழக்கமாக செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு வழக்கமாக செயல் நிர்வாக அல்லாத இயக்குனர் தலைவர் இல்லாத நிலையில் இயக்குனர் குழு உறுப்பினர்களின் குறைந்தபட்சம் 50% சுதந்திர இயக்குனர்களை கொண்டு இருக்க வேண்டும். எப்படி இருக்கும், 50% எப்படி வந்து இருக்கணும், அவங்க வந்து சுதந்திர இயக்குனர்களை கொண்டு வந்து செயல்படணும் அப்படிங்கிறாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா when the non-executive chairperson is a promoter or is related to any promoter or person occupying management position at the level of board of director or at one level below the board of director அப்படிங்கிறாங்க. செயல் நிர்வாக அல்லாத இயக்குனர் தோற்றுவிப்பாளராக இருக்கும்போது அல்லது அவர் தோற்றுவிப்பாளருடன் தொடர்புடைய இருக்கும் போது அல்லது இயக்குனர் குழுவிற்கு சமமான மட்டத்தில் இடம்பெற்றிருக்கும் போது அல்லது இயக்குனர் குழு வட்டத்தில் ஒரு நிலை கீழே இடம்பெற்றிருக்கும் போது இந்த சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து என்ன பண்ணணும், தலைவர் வந்து இருக்கும்போது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேஸ் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆஃப் த கம்பெனி shall consist of dependent director ID. A director appointed to the board of company, such director have a different role to play to attain the goal of the company. According to the role they are differently classified in accordance with the provision of the company act 2013ங்கிறாங்க. சரியா, ஒரு இயக்குனர் நிறுவனத்தின் குழுவில் நியமிக்கப்படுகிறார். சரியா, அத்தகைய இயக்குனர் நிறுவனத்தின் குறிக்கோளை அடைவதற்கு வித்தியாசமான அணுகுமுறைகளை கொண்டிருக்க வேண்டும். சரியா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க, அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோல் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், அவங்க வந்து செயல்படணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர்களின் வித்தியாசமான அணுகுமுறையின்படி நிர்ம சட்டம் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் கீழ் வகைப்படுத்தப்படுகிறது. சரியாப்பா, என்ன பண்ணுறாங்க, இதில் ஹோல் டைம் டைரக்டர் மேனேஜிங் டைரக்டர்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து வகை வந்து படுத்துகிறாங்க. சரியா, whole time director. A director is one who devote whole of the time of working hours to the company and has a significant personal interest in the company as a source of his income. சரி, அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கனாக்கா முழு நேர இயக்குனர், நிறுவனத்தின் இயக்குனராக பணிபுரியும் ஒருவர் தனது வேலை நேரம் முழுவதும் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துவதும் மேலும் இதன் மூலமாக நிறுவனத்திற்கு வருமானம் ஏற்படும் வகையில் குறிப்பிடத்தக்க நேரடி ஆர்வத்தை காட்டுபவரும் முழு நேர இயக்குனர் ஆவார். சரியா, அதேமாதிரி முழு நேர இயக்குனர்னாக்கா தன்னோட நேரத்தை ஃபுல்லும் எதுக்கு வந்து பயன்படுத்திக்குவாங்க, நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு மட்டும் என்ன பண்ணிக்குவாங்க, அதை வந்து பயன்படுத்திக்குவாங்க. அதேமாதிரி நிறுவனத்திற்கு வருமானம் ஏற்படும் வகையில் குறிப்பிட்ட நேரடியாக ஆர்வத்தை வந்து காட்டி வரும் முழு நேர இயக்குனர் ஆவார் அப்படிங்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர். டைரக்டர் இஸ் ஒன் ஹூ இஸ் employed by the company and has substantial power of management over the affair of the company, subject to superintendent's direction and control of the board. சரியா, மேலாண்மை இயக்குனர் அப்படிங்கிறாங்க.
மேலாண்மை இயக்குனராக நிறுவனத்தில் பணிபுரியும் ஒருவர் அதிகபட்சமாக அதிகாரங்களை கொண்டவராக கம்பெனி நிர்வாகத்தில் அதிக ஆர்வம் அதிகபட்சமான சுதந்திரம் உடையவர். சரி, மேலாண்மை இயக்குனர் மேனேஜிங் டைரக்டர்னாக்கா அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் ஒருவர். சரியா, அதிகபட்சமாக அதிகாரம் அவர் கையில் இருக்குது. அதேமாதிரி கம்பெனி நிர்வாகத்திலையும் அதிக ஆர்வம் அதிகபட்சமாக சுதந்திரமாக அவருக்கு இருக்குது. கம்பெனியை வழி நடத்துவதற்கும் இயக்குநர்களை கட்டுப்படுத்தல் உரிமை இவருக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இன் ஏ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் CEO ஆர் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் an organization, company or corporation who is responsible for making decision to complete the mission and for the success of the organization in the globalized business world. The title of president or of chief executive officer is used instead of managing director. சரியா, செயலாக்க இயக்குனர் இவர் நிறுவனத்தின் முதன்மை தலைமை அதிகாரி ஆவார். CEO சரியா, முதன்மை தலைமை அதிகாரி ஆவார். இவர் நிறுவனத்தின் நோக்க நிலையை அடையும் பொருட்டு தேவையான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் பொறுப்பை வகிக்கிறார். சரியா, இவர் நிறுவனத்தில் நோக்க நிலையை அடையும் பொருட்டு தேவையான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் பொறுப்பையும் வகிக்கிறார். மேலும் நிறுவன வெற்றிக்கு இவர் பங்கு முக்கியமாகிறது. சரியா, நிறுவனத்தோட வெற்றிக்கு இவரோட பொறுப்பு என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மேலும் நிறுவனம் வெற்றிக்கு இவர் பங்கு முக்கியமானது. இன்றைய உலகளவில் வர்த்தகத்தில் தலைவர் அல்லது தலைமை செயலாளர் அல்லது மேலாண்மை இயக்குனர் அல்லது CEO என்ற வார்த்தைகள் ஒரே பொருள் தரக்கூடிய இணை சொற்களாக பயன்படுத்தப்படுகிறது. சரியாப்பா, ஒரே மாதிரி என்ன பண்ணுறாங்க, பிரசிடென்ட் ஆர் இந்த டைட்டில் வேர்ல்டு த டைட்டில் ஆஃப் பிரசிடென்ட் ஆர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அதேமாதிரி இந்த மேனேஜர் எல்லாமே ஒரே மாதிரி என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்கங்கிறாங்க. அதேமாதிரி நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் A non-executive director typically does not engage in the day-to-day management of the organization, but is involved in policy making and playing exercise. In addition, non-executive director responsibility include the monitoring of the executive director and acting in the interest of the company stakeholder அப்படிங்கிறாங்க. செயலாக்கம் இல்லாத இயக்குநர்கள் இவர்கள் நிர்வாக மேலாண்மையில் அன்றாட பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது இல்லை. சரியா, இவங்க நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் என்ன பண்ண மாட்டாங்க, டே டு டே மேனேஜ்மெண்ட்டில் தன்னை என்ன பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க ஈடுபடுத்திக்க மாட்டாங்க. சரியா, கொள்வது இல்லை. அதனால் கொள்கை முடிவுகள் எடுக்கும் போதும் திட்டமிடல் செயல்கொள்கை செய்யும் பொழுதும் தங்களை ஈடுபடுத்தி கொள்கின்றன. பாலிசி அதே பிளானிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது தன்னை என்ன பண்ண இன்வால்வ் பண்ணிக்குவாங்க. சரி, இது மட்டும் இல்லாமல் நிர்வாக இயக்குநர்களை மேற்பார்வையிடும் பொறுப்பும் பங்குதாரர் நலனுக்காக செயல்படும் பொறுப்பும் இவர்களுக்கு உண்டு. அதேமாதிரி அவங்க சூப்பர்வைஷன் பண்ணுறதுக்கும் அதேமாதிரி சூப்பர்வைஷன் பண்ணுறதுக்கும் டைரக்டரை பார்க்குறதுக்கும் ஷேர்ஹோல்டரோட நலனுக்காகவும் பாடுபடுறதுக்கு அவங்களுக்கு முழு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸிக்யூட்டிவ் அண்டு நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். an executive director can be either a whole-time director of the company or a managing director, but a non-executive director is a director who is neither a whole-time director nor a managing director அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, அதேமாதிரி செயலாக்க இயக்குநர்கள் முழு நேர இயக்குனர் அல்லது மேலாண்மை இயக்குனர் என்ற பெயரில் பணியாற்றுகிறார். சரியா, இது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், அதேமாதிரி அது ஹோல் டைம் டைரக்டர் இல்லாட்டி மேனேஜிங் டைரக்டர் பேரில் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. சரியா, அதேமாதிரி ஆனாலும் செயலாக்கமற்ற இயக்குனர் முழு நேர இயக்குனராகவும் இருப்பதில்லை. இவர் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஹோல் டைம் டைரக்டர் அவங்க இருக்கிறது கிடையாது. முழு நேர இயக்குனராகவும் இருப்பதில்லை. மேலாண்மை இயக்குனர்களாகவும் இருப்பது மேனேஜிங் டைரக்டரும் என்ன பண்ணுறது, அவங்க இருக்கிறதில்லை அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எதில் மட்டும்தான் அவங்க இன்வால்வ் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட மேலான போக்குன்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ண மாட்டாங்க, இன்வால்வ் ஆகிய டே டு டே ஆக்டிவிட்டியில் ரன் பண்ண மாட்டாங்க. ஒன்லி என்னது பாலிசி கொடுக்குறதுலையும் அதேமாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுலையும்
அதை வந்து ஸ்டேட்டஸ் வந்து கொண்டு வரதுலேயும் அவங்களோட பொறுப்பு என்ன இருக்கும், அது வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா? அதேமாரி இவங்க செயலாக்க மட்ட இயக்குநராக முழு நேர இயக்குநராகவும் இருப்பது. அதே ஹோல் டைம் டைரக்டராகவும் இந்த நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து எப்படி இருக்க மாட்டாங்க, ஹோல் டைம் டைரக்டராக வந்து இருக்க மாட்டாங்க. அதேமாதிரி என்னது ஹோல் டைம் டைரக்டராகவும் இருக்க மாட்டாங்க, மேனேஜிங் டைரக்டராக வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரியா? அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு டைப்ஸ் ஆஃப் என்னது டைரக்டர் ஆஸ் பர் கம்பெனி ஆக்ட்டு.